எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு கேள்விகள் மேலே கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உண்மை உறக்கச்சொல் உறவுகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம ஏங்கிறது ஏன்னா அடுத்த கட்ட எஸ்பிஓ அனௌன்ஸ்மெண்ட் என்ன வரப்போகுதுன்னு நிறைய நபர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியோட ஒரு பயம் கலந்து எல்லார்கிட்டையுமே நாம் ஒரு கேள்வி கேட்குறோம்னு உங்களோட கவலைகளையும் கொட்டி தீர்க்குறீங்கன்னே சொல்லலாம். எஸ்பிஓக்குள்ளே நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு உங்களோட டீமில் உங்கள் குரூப்பில் கேட்டால் தெரியாது, உங்கள் டீம் லீடர்கிட்ட கேட்டால் தெரியாது. இது எல்லாம் போக எஸ்பிஓ கமெண்டர்ஸ் கிட்ட வரும். கமெண்டர்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்காக. ஸோ இதெல்லாம் வைக்கும்போது அதுக்கு பிறகு தான் எஸ்பிஓவில் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம எல்லோரும் ஒரு கேள்வி கேட்ட பிறகு தான் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு உங்களோட அந்த மைண்ட் தாட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். இது எல்லாம் எஸ்பிஓவில் அடுத்த கட்டம் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு வழக்கமாக எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் எப்போல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வருமோ அந்தந்த நேரங்கள் எப்போ கொடுக்கணுமோ கண்டிப்பாக அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதிக்கு அடுத்தது யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, எவ்வளோ பேரோட ஐடி டெர்மினேட் ஆக போகுது, அடுத்த கண்டிஷன்ஸ் என்ன, அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம், இனிமேல் அடுத்தது ஒவ்வொன்று அப்டேட் வரும். பல நபர்கள் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு கேட்குறோம். ஆனால் அதே நபர்களை கொஞ்சம் கவனித்தா முன்னாடி யாராக இருப்பாங்கன்னா நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்காமலேயே அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களாக தான் இருக்கும். இப்படி நிறைய நபர்கள் இருக்காங்க. சில நபர்கள் வேணும்னே அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு அந்த குரூப்பில் பேச தான் செய்வாங்க. ஆனால் அவங்க எஸ்பிஓ மெம்பராக இருக்க மாட்டாங்க. ஸோ குரூப்போட ஓனர் எல்லாரும் ஓகே. ஸோ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு தகுந்த நேரத்தில் வரும். எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஓ இதுவரை மட்டும் செஞ்சது, இதுவரை மட்டும் முன்னேறி வந்தது, நாமளே எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பராக இருந்து அவ்வளோ நெகட்டிவாக நாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். எஸ்பிஓ அப்போ எவ்வளோ நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக எஸ்பிஓவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன் யூடியூப் வீடியோவாக போடுறோம்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக போடுறோம்னா அது எல்லாருக்கும் போய் செய்கிறதானா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ யூடியூப்பில் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுன்னே சொல்லலாம். ஸோ அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். எந்தவித கொஸ்டின், எந்தவித பயம் எதையுமே உருவாக்கிட்டு இருக்காதீங்க. பொறுமையின் பலம் கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கும் நம்ம எஸ்பிஓ மூலமாக. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.